ஹாய் மக்களே, இன்றைக்கான ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் லாலிபாப் தாங்க. சிக்கனை வச்சு ரொம்ப சிம்பிளான மேரினேஷனோட ஒரு அருமையான டேஸ்டியான லாலிபாப் எப்படின்னு பார்த்துருவோமா. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வீட்டு கரம் மசாலா தூள், கான் மாவு, அரிசி மாவு, தனியாத்தூள், மிளகாய்த்தூள் அண்ட் உப்பு தாங்க. அவ்வளோதான். ஒரு 1/2 கிலோ அளவுக்கு லாலிபாப் வந்து வாங்கிட்டு வந்துருந்தோம். ஸோ அதை நல்லா கழுவி மஞ்சப்பொடியெல்லாம் போட்டு நல்லா கழுவி எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு அதில் வந்து வீட்டு கரம் மசாலா தூள் சேர்த்துட்டு, அதுக்கப்புறமா தனியாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் to 3/4 ஸ்பூனுக்குள்ளே, காரத்துக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு வெறும் ரா மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் விழுது, அரிசி மாவு அதுவும் 1 ஸ்பூன் அளவு, கான் மாவு நல்லா 1/2 ஸ்பூன் அளவு, வீட்டிலையே உர ஊற்றி வச்ச தயிருங்க நல்லா ஒரு குழிக்கரண்டி அளவு எடுத்து அதையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு 1 மணி நேரம் to 1.5 மணி நேரம் ஊற வச்சுட்டு பொரிச்சு எடுத்திங்கன்னா அருமையாக இருக்கும். ஸோ ஒரு சின்ன கிளாஸில் ஒரு 1/4 கிளாஸ் அளவு தண்ணிங்க. ஸோ இந்த கேப்பில் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபார் பிகினர்ஸ் இருந்தால் அவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்லோவாக சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் இதை அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒரு ஜூஸியான சிக்கன் லாலிபாப் வந்து நீங்கள் ஃபார் பிகினர்ஸாக இருந்தாலும் அழகாக செய்யலாங்க. எந்த ஒரு மிஸ்டேக்கும் வராது, சூப்பராக இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு நல்லா குழன்னு பிணைஞ்சு வச்சிடணும். ரொம்ப தண்ணியாகவும் ஆகிடக்கூடாது, கெட்டியாக இருந்தால் மசாலா அதுக்குள்ளே இறங்காது. இதுதான் கன்சிஸ்டன்சி. ஸோ அதுக்கு தான் நான் உங்களுக்கு இதை நல்லா கரெக்டாக ஷோ பண்ணியிருக்கேன். ஸோ இந்த அளவுக்கு பிணைஞ்சிட்டு நல்லா மூடி ஒரு 1 hour to 1.5 மணி நேரம் ஒரு நல்லா ஊற விட்டுருங்க. அந்த மசாலாலாம் சிக்கனில் நல்லா இறங்கிருச்சுன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும், ஜூஸியாகவும் இருக்கும், உப்பு காரம் எல்லாம் சேர்ந்து சாப்பிட்றதுக்கு ஒரு அருமையாக இருக்கும். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ ஈவினிங் ஸ்கூல் விட்டு வராங்க இல்லையா, அவங்களுக்கு அந்த நேரம் செஞ்சு கொடுத்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். மதியம் மேரினேட் பண்ணிவிட்டு சாயந்தரமாக வந்து இது பண்ணிவிடுங்க. இல்லை காலையில் சிக்கன் வாங்கினீங்கன்னா மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஒரு நல்ல ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுட்டிங்கன்னா ஒரு குழந்தைங்க வரதுக்கு ஒரு 1 hour முன்னாடி எடுத்து வச்சிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நீங்கள் எடுத்து இந்த மாதிரி ஒவ்வொன்றா எண்ணெயில் அழகாக உங்களுடைய ஃப்ரையிங் பேனில் எத்தனை பீஸ் பிடிக்குமோ அத்தனை பீஸை, ஆயில் வந்து நல்லா ஹீட்டாக வச்சுக்கோங்க, கை கவனமாக வச்சு யூஸ் பண்ணுங்கள். ஸோ போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து இன்னொரு பக்கம் பரட்டி விட்டு மறுபடியும் இன்னொரு 10 நிமிஷம் வேக விட்டிங்கன்னா போதும். ரொம்ப லப்பர் ஆகிடக்கூடாது. ஸோ சிக்கனை ப்ராப்பராக குக் பண்ணி எடுத்திங்கனாலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சரிங்களா? எதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ பாருங்கள், பார்க்கும்போது எவ்வளோ டெம்டிங்காக இருக்குது. இதில் நம்ம எந்த ஆர்டிஃபிஷியல் கலரும் சேர்க்கலைங்க. ஸோ வீட்டில் நம்ம அடுப்பறையில் என்னென்ன மசாலா பெட்டியில் என்ன இருக்கோ அதே ஐட்டம், ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஐட்டம். நான் குக்கிங்க்கு யூஸ் பண்ணுற நார்மலான வீட்டில் இருக்கக்கூடிய ஐட்டம் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.